கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 14ஆம் தின அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அழகு நிறைந்த மலர்கள் யாவும் மனம் வீசினால் நிறைவினை நல்குவது போன்று பூக்கின்ற உயிர்கள் யாவும் ஆன்மாவோடு பிணைகின்ற தருணத்தில் மாத்திரமே மனம் வீசும். மண்ணில் வாழ்கின்ற உயிர்கள் யாவுமே விண்ணை அடைதல் வேண்டும் என்றே பிரார்த்தித்து அதற்கு உரித்தான செயல்களை ஆற்றும் அன்பு ஆன்மாக்களே, ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் ஆயுதம் கொண்டு கலியினை எதிர்த்து போரிட்டு நோன்பு எனும் தவம் இயற்றி சத்தியயுகம் எனும் கால அங்கத்தினுள் பிரவேசித்திடுங்கள். சாட்சியாய் வீற்று கண்ணுறும் காகபுஜண்ட மகரிஷிகளை போன்று அனைவரும் தங்களுடைய ஆன்மா எங்கு நிலைத்து எச்செயல் ஆற்றுகின்றது என்பதனை உணர்ந்திட முற்படல் வேண்டும். காலம் என்பது எளிதாய் உதவிகள் புரியும். ஏனெனில் மனமெனும் கருவியானது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனும் 3 கால அங்கத்தினுள்ளும் பிரவேசிப்பது போன்று பாதாளம், பூமி மற்றும் விண்ணுலகம் எனும் கால அங்கங்களுக்கும் பிரவேசிக்கும் ஆற்றல் பெற்றது. ஒரு மானுட ஆன்மாவானது ஒரு மனிதனின் சிரசினில் சிறைப்பட்டு இயங்கும் தன்மை கொண்டது. அதனை போன்றே எங்கும் சிறைப்படாது ஞான அணுக்களாகவும் வெற்றிடம் நிறைந்த ஆன்ம சக்தியாகவும் உயிருக்கு காவலாய் இயங்கும் தன்மையும் கொண்டது. மேலும் சிறைப்பட்டு விடுபட்ட பறவை போன்று வானிலே ஒளி வீசிடும் ஆன்ம துகள்களும் உண்டு. உயிர் அணுவானது எங்கு சென்று ஒடுங்க வேண்டும் என்பதே அதி முக்கிய செயலாகும். கலி எல்லையில் அனைத்து மானுடர்களுக்கும் முக்தி வழங்கிட வேண்டும் என்றே இறைவன் அருள் புரிகின்றார். எனினும் மானுடர்கள் எந்த நிலையில் பக்குவம் அடைந்துள்ளனர் என்பது அறியப்படல் வேண்டும். நஞ்சுகளால் இயங்குபவர்கள் அறியாமையில் நிலைத்திருப்பர். அறிந்தவர்களோ முயற்சிகள் புரிந்திருப்பர். முயன்று பயின்றவர்களோ ஞானம் பெற்றிருப்பர். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மந்திரம் உரைத்து மற்ற பிற ஆன்மாக்களையும் விழிப்படைய செய்வதன் மூலம் ஓர் மானுட உயிரானது முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்ட ஓர் உயிராக மலர்கின்றது. எனில் அறியாமையில் நிலைத்திருந்தாலும் நஞ்சுகளை உணவாக ஏற்று அகங்காரமாய் இயங்கினாலும் எளிதாய் ஆன்மாவினுள் ஒடுங்கும் கலைதனை அறிந்திடும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று தொடர் செயலாய் மந்திரம் உரைத்து சரணாகத நிலையில் பூஜிக்கும் மானுட ஆன்மாக்கள் தனது உயிரானது ஒரு சில நாழிகைகளேனும் ஆன்மாவினுள் ஒடுங்குவதனை உணர்ந்திடலாம். ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது காலத்தினால் பெரும் பலனை நல்கிடும். இத்தருணமே உயரிய காலம் என்றே உணர்ந்து மந்திரத்தினை உணர்ந்து ஓங்கியே உரைக்குங்கால் உயிரானது புறத்தினில் வலுவிழந்து அக வலிமையில் கூடிவிடும். அன்பு நிறை மானுட ஆன்மாக்களே, பல்வேறு பணிகளை சுமந்து அறிவினால் சிதறி ஆற்றல்களை பிரித்து கையாள்வதன் மூலம்
மனம் ஒரு நிலை கொண்டிட இயலாது. மேலும் சிதறும் மனம் என்பது ஏற்ற பணிகளையும் சிதறச் செய்துவிடும். அனைவரும் ஒன்று கூடி மந்திரம் உரைக்கையில் மனம் எளிதாய் ஒருநிலைப்படுவதனை உணரலாம். மேலும் ஓர் சத்தியத்தினை யாம் வெளிப்படுத்தவே முனைகின்றோம். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை விண்ணோரும் கூடியே உரைப்பதினால் அனைவரும் ஒன்றிணைந்து வீரியமாய் உரைக்கும் தருணத்தில் அனைவரது உயிர் அணுவும் மேல் நோக்கிய ஈர்ப்பினையே ஏற்கும். மேலும் விடுபட்ட ஆன்ம துகள்கள் நிலைத்திருக்கும் ஒளிப்பாலத்தின் உச்சத்தினை அடைந்து உணர்வற்ற நிலைகளையும் ஏற்று ஆழ்ந்த மோன நிலையினையும் ஏற்றிடும். அனைவரும் இல்லத்தில் அமர்ந்து முக்கோண தீபச் சுடர் பொருத்தி இல்லத்தாரோடு இணைந்து மந்திரம் உரைத்து ஓசையினை வீரியமாய் எழுப்பிடும் தருணத்தில் உயிர் அணுவானது உள் மூளையின் மையத்தில் உள்ள ஞான அணுக்களின் வெற்றிடத்தினில் ஒடுங்கும். தனித்து உள்முகமாய் ஓசையின்றி உரைக்கின்ற தருணத்தில் சிறைப்பட்ட ஆத்மக்கருக்களின் மைய வெற்றிடத்தினில் உயிரானது ஒடுங்கும். உணர்ந்து மந்திரம் உரைப்போர் யாவரும் விஞ்ஞானம் கலந்த மெய்ஞானத்தை உணர்ந்திடலாம். உலக உயிர்கள் யாவும் விடுதலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த பொதுநல நோக்கத்தினை ஆழமாய் ஏற்று ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை எண்ணற்ற முறை ஜபிக்கும் தருணத்தில் உயிரானது உச்சத்தில் உள்ள விடுபட்ட ஆன்மாவோடு இணையும். அனைவரும் உலகம் முழுவதும் கூடியே உரைக்கையில் உயிர் சக்தி எனும் இயங்கும் தன்மையானது மேலேற்றம் காணும். மேல் நோக்கி பயணிக்கும் உயிரினில் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் எனும் கால அங்கத்தினையும் கண்ணுறலாம். தனது சுய வாழ்வினில் உருவாக உள்ள முன்னேற்ற நிலைகள் மற்றும் இப்பூ உலகினில் நிகழவுள்ள நிலைகள் ஆகியவை அனைத்துமே கண்ணுற இயலும். அனைவரும் ஒன்று கூடி மந்திரம் உரைக்கையில் உங்களுடைய உயிர் அணுவானது ஒளிப்பாலத்தின் உச்சம் சென்று ஆங்கே குடிகொண்ட ஆன்மாவின் மையத்தினில் ஒடுங்கும். அன்பு பிள்ளைகளே, உலகம் உய்வுற வேண்டும், உயிர்கள் விடுதலை அடைய வேண்டும், அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படைய வேண்டும், பிரளயங்கள் உதிக்காது காக்கப்படல் வேண்டும் மற்றும் அழிவுகளிலிருந்து மீள வேண்டும் எனில் காலையும் மாலையும் அனைவரும் ஒன்று கூடியே மந்திரம் உரைத்திடுங்கள். ஒரு நாழிகை நிறைவுற்றவுடன் உங்களது மனமானது அற்புத உணர்வு நிலையினை வெளிப்படுத்தும். மேலும் ஒளிமயமான உட்காட்சிகள் மலரும். அனைவரும் தங்களது உயிரின் உணர்வு நிலைகள் மீது கவனத்தினை குவித்திட உங்களது வாழ்வின் எதிர்கால நிலைகளும் உணரப்படும். ஏதேனும் ஒரு காட்சியோ அன்றி உணர்வின் வெளிப்பாடோ நிகழ்வதனை உணரலாம். ஏனெனில் உயிரணுவானது விடுபட்ட ஆன்ம துகள்களின் மைய வெற்றிடத்தினை தீண்டிய தருணத்திலேயே ஆங்கே எழுதப்பட்டுள்ள எதிர்கால விதியானது புலப்படும். தனித்து உரைக்கையிலும் உயிரானது சிறைப்பட்ட அணுக்களை அடைந்து உணர்வுகளை வெளிப்படுத்தும். முற்கால பதிவுகள் வெளிப்படுவதனையும் உணரலாம். இவை யாவுமே உடற்பிணிகளுக்கான மூல காரணமாகும். அனைவரும் அன்பாய் நிலைத்து மந்திரம் உரைத்து உயிரின் நிலை குறித்தே கண்காணியுங்கள்.
முக்காலமுமே உணர்ந்திடவும் கடந்த காலத்தின் பதிவுகள் நீங்கி உடலின் பிணிகளும் அதன் மூலமே நீங்கி பொலிவான தேகம் கிட்டுவதனையும் உணர வேண்டும். பல்வேறு பணிகள் காத்திருப்பினும் அனைவரும் ஒரு மண்டல காலம் வரை கூடியும் தனித்தும் மந்திரம் உரைத்திடுங்கள். காலத்தின் ஓர் அதிமுக்கிய அங்கமானது விரிந்து இயங்கி பின்னர் ஒடுங்கி மீண்டும் புதுமையாய் மலர்ந்து வருகின்றது. அறிவின் மற்றுமோர் பரிமாணம் வெளிப்படுகின்றது. உள் மூளையின் மைய வெற்றிடங்களே இயக்கத்தின் மூலாதாரம் என்பதனை உணர்ந்து நிகழ்காலத்தில் நிலைத்து எதிர்காலத்தை நிர்மாணித்து பூர்வ காலங்களை அழித்து சத்திய யுகம் முழுமை அடையவும் அனைத்து ஆன்மாக்களும் அழிவிலிருந்து மீண்டு சத்திய யுகத்தினில் பிரவேசித்திடவும் அனைவரும் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்றிடுங்கள். அனைவரையும் ஏற்க தூண்டிடுங்கள். இதன் தாத்பரியங்களை மற்றுமோர் பரிமாணத்திலும் கண்ணுறலாம். அன்பு நிறைந்த ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்.